கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்களில் பெருகுவதாக. தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தை என்ற மன்னாவை நாம் வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய உறுதிமொழியில என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் தேவனிடத்துல கேட்கணும் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தரிடத்தில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் நாம் தேவனிடத்துல தான் கேட்க வேண்டும். அதுதான் நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. நாம் தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவச்சனமே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வானா. நம்ம அது எப்படின்னு சொல்லும் போது, அதிகாலையில் தேடுங்கள். தேடணும், நம்மளுக்கு கிடைக்கிற வரலையும் தேடிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரை கேளுங்கள் என்று சொல்லப்படுது. அப்படி கேளுங்கன்னு போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரை கேளுங்க. அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. தட்டுங்கள், திறக்கப்படும் வரை, அதாவது பதில் வரும் வரை நீங்கள் என்ன பண்ணணும்? தட்டிக்கிட்டே இருக்கணுமா? இது வேத நியாயமா? வேத நியாயம் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்பா கிட்ட தான் நம்ம கேட்க முடியும். ஏசப்பா எங்களுக்கு இதை தாங்கப்பா, இது எங்களுக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா கிட்ட கேட்கும் பொழுது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று அதே வசனத்தில் அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. கேட்கிறோம் நம்ம அப்பா கிட்ட, அப்பா எனக்கு இதை தாங்கப்பா. வேற யார்கிட்ட நம்ம போய் கேட்க முடியாது. அப்பா எனக்கு இதை கொடுங்கப்பா, இதை தாங்கப்பா, இதை செய்யுங்கப்பா, இதை பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று ஆண்டவர் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்த வசனத்தின்படி கேட்போம். நம்மளுக்கு வேலையா இருந்தாலும் சரி, மற்ற காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன கேட்கணும், அதாவது பெரிய காரியமானாலும் சின்ன காரியமானாலும் நம்ம அப்பா கிட்ட கேட்குறோம். இந்த நாள் இந்த வசனத்தின் மேல் நீங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின்படி எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அந்த வசனத்தின் மேலே நம்ம கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது அப்பா நமக்கு கொடுத்தே தீர வேணும். நம்முடைய விசுவாசம் இன்னும் பலப்பட நம்ம அப்பா கிட்ட பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை பிளஸ் விசுவாசம், இது ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கும் பொழுது ஆகாது, நடக்காது, முடியாது என்று சொல்ற காரியத்தை கூட தேவன் நமக்கு முடித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் செபிப்போம். பாமை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. நீர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி கேட்கிறார்கள். ஆண்டவரே, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நீங்க தானப்பா சொன்னீங்க. அப்பா, பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் பரிபூர்ணமாய் சந்திப்பீராக. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் என்ன வேண்டும் என்று உம்மிடத்துல கேட்கிறார்களோ அவர்கள் தேவைகளை நீர் பரிபூர்ணமாய் சந்தித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் இந்த நாளை கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதித்து நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களை ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளை ஆசீர்வாதித்து மேன்மைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.